இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியும். உங்களுக்கு எல்லா கட்சியிலும் வரவங்க மனிதர்களாகவும் தொண்டர்களாகவும் இருந்தாங்க. இவங்க நான் மனிதர்களாவே பார்க்கலையே. இது என்ன மாதிரியான கூட்டம்னே எனக்கு தெரியலையே. இப்படி ஒரு கூட்டம் எங்க இருந்து வந்துச்சு? பாபர் மசூதி இடிக்க போறப்ப இந்த மாதிரி கூட்டம் தான் வந்தது. நான் ஏற்கனவே இத குறிப்பிட்டேன். ஜாதி வழி ஜாதி குரு நடத்துவாங்கல, ஜாதி வெறி விழா, அந்த மாதிரியான ஜாதி தலைவர்களுக்கான விழா நடத்தும்போது இந்த மாதிரி தான் தட்டு போவாங்க. போலீஸ்காரங்க பயப்படுவாங்க. இதுக்கு அவங்க நீங்க ஒரு நாளைக்கு ஆடிட்டு போட்டு இவங்க வாரம் இந்த மாதிரியான ஒரு கூத்து அடிக்க போறாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். எங்களுக்கு கேட்ட இடம் தரல, எங்களை ஃப்ரீயா விடல, டோல் கேட்லயே தடுத்துட்டாங்க. நீங்க தான் பயப்படுறீங்களே. இப்படியான கூட்டம். அது மட்டும் இல்ல, விஜயோட பேச்சு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். என்ன சொல்றது? நீங்க தான் 30 விழாவா 30 பேர் விழாவா நீங்களே. அவர் என்ன காமிக்க விரும்புறாரு? எல்லா அந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க மாஸ் காமிக்கிறார். அவர் திருப்பி சொல்றது நமக்கு கூட்டம் வருதா, அதுதா, நம்ம யாரும் தெரியுதா, சும்மாவா மாஸ்டர்னா, இந்த டயலாக பேசி கூட்டுறாரு. கூட்ட வரத விரும்புறாரு. சார், ஒரு மனுஷன் ஒரு அரசியல் தலைவர் 1 மணி நேரம் லேட்டா வரலாம், 2 மணி நேரம் லேட்டா வரலாம். பல தலைவர்கள் வந்திருக்காங்க. இப்ப திருமாவளவன் போன்ற தலைவர்கள் 10 மணிக்கு போயிட்டு நைட் 2 மணிக்கு வருவாங்க. காரணம் வர வழியெல்லாம் அந்த அரசியல் நிகழ்வுகளை கலந்துட்டு வருவாங்க. 10 பணத்துக்கு பண வீட போயிட்டு வந்து 2 மணிக்கு வந்து திருமாவளவன் பேசுனதை கேட்டிருக்கேன், வைகோ போன்றவர்கள் பேசுனதை கேட்டிருக்கேன். அந்த 6 மணி நேரம் லேட்டானப்பையும் தொண்டர் பேசிட்டு இருப்பான். தலைவர் விழுப்புரத்துல அந்த நிகழ்ச்சி கலந்துட்டு இருக்காரு. இந்த வர வழியில விக்ரவாண்டியில இது பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த தொண்டர் ஒருத்தர் விபத்து போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு வர லேட் ஆகிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ரீசன் ஒன்னு சொல்ல முடியுமா சார்? தூங்கிட்டீங்களா? தூங்கி எந்திரிச்சு வர லேட் ஆயிடுச்சா? இல்ல மேக்கப் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சா? ஏதாவது ஒரு அரசியல் காரணம் உங்க வாயில இருந்து நீங்க வந்து 9 நேரம் லேட் சொல்ல முடியுமா? சார் சொன்னாங்கல்ல நாமக்கல்லே தங்கிருங்க. நான் சொல்றேன் நாமக்கல்ல தங்குறது ஒரு புறம் இருக்கட்டும். ஏன் 8:45 நிகழ்ச்சினா ஒரு 10 மணிக்கு வர மாட்டீங்களா சார்? நீங்க பந்தா காமிக்கிற ஆட்கள் தான். ஒரு 10:30 வர மாட்டீங்களா சார்? நீ 8:45 வருவேன்னு அந்த அப்பாவி தொண்டை நைட் 2 மணிக்கு ஒரு பொண்ணு 1.5 வயசு குழந்தையோட ரோட்ல படுத்துருக்கீங்க. கரூர் ரோட்ல பாத்ரூம் வசதி இல்ல, கழிப்பிட வசதி இல்ல. பொதுவா பெண்கள் வந்து கோயிலுக்கோ சினிமாக்கு எங்க போனாலுமே தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கை நாளைக்கு வந்தா டக்குனு ஒரு யூரின் பாஸ் பண்றது பசங்க கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. லேடிஸால பண்ண முடியாதனால தண்ணி குடிக்கிறது பெண்கள் நிறைய குறைச்சுக்குவாங்க. பெரும்பாலான பெண்கள்ட்ட அந்த கல்ச்சர் உண்டு. அப்ப பெண்கள் பாருங்க தண்ணி குடிக்காம வந்திருக்காங்க. அது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகும். தண்ணி குடிக்காதனால உடம்புல நீர் சத்து இருக்காது, வேர்வை, இது எல்லாம் சேர்ந்து